நன்றி. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாம்பம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 208வது அங்கத்துடன் இன்று 9/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஐப்பசி 23ஆம் நாள் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குரல் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்ற திருக்குறளுடனும் இன்றைய இளையோர் யோகாவிற்கான பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். உற்சாகமான வணக்கம் நீதினி. உற்சாகமான வணக்கம் மணியக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் உற்சாகம் தானே? வணக்கம் அவந்திகா. எல்லோரும் ஓடி வாங்குவோம். நகுல் மட்டும் இங்கே இல்லை, நகுலும் ஓடி வாங்குவோம். சரி. நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த 200வது பொன்மாலை பொழுது மிக அழகா நல்ல சந்தோஷமா எல்லோரும் இணைஞ்சு சிறப்பித்த எல்லாவற்றுக்கும் மிக்க நன்றிதனை கூறி மீண்டும் ஆயர்வகிட்ட தளத்துக்கும் மணிகா மோகனா எல்லோருக்கும் இணைந்து சிறப்பித்திருந்த எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களும் நன்றியும் சிறப்பாக இருக்கட்டும். அடுத்து வெறும் 250 இப்போதே நாங்கள் திட்டமிடுவோம். அன்றைய பொழுதுகள்ல ஓடி தெரியாமல் இப்போதே நாங்கள் திட்டமிடுவதற்காகவே இன்றைய ஒரு அறிவுறுத்தல் என்னவென்று சொன்னால், எங்களுக்கான புகைப்படங்களுடன் நாங்கள் எடுக்கிறதுக்கு இனி மறுபடியும் அன்றைய பொழுதுல எப்படி ஆரம்பத்துல நாங்க நிறைய படங்கள் எடுத்தோமோ, அபிராமிக்கு நீதினி அவந்திகா நகுல் தெரியும், அதே மாதிரி வாணிமோகன் அவர்களும் எடுத்திருக்கிறார், தியானநேசன் அவர்களும் எடுத்திருக்கிறார் அந்த படங்கள். அது மாதிரி இந்த ஆசனங்களை படங்கள் ஆக்குறதுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்படி படங்களை நாங்கள் எங்களுக்கு சேகரிக்கப்படும். அதாவது எனக்கு இல்ல, பாமுகத்துக்கும் இல்ல, உங்களுக்கு உங்களுடைய படங்கள் தான். அப்போ எனக்கு அது திரும்போது ஒரு படத்துல நீங்க தந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நாங்க போட்டு அது ஒரு பதிவாக்கம் செய்யறது சிறப்பு நினைக்கிறேன். மீண்டும் ஆசன படங்களை எப்போ முடியுமோ 250 வரப்போகிற 250வது நிகழ்வுக்கு அதை போட்டு நாங்க அந்த இதை செய்ய வேண்டும் என்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த படங்களை எடுங்கோ. அதுக்கு ஒன்றும் இல்லை, வெள்ளை ஷர்ட்டு அதே மாதிரி நேற்று எப்படி எல்லாம் காட்சி அளிச்சோமோ அதே மாதிரி எடுத்து எப்ப சந்தர்ப்பத்துல எடுத்து வைத்து சேர்த்து கொள்வோம் என்று நினைவூட்டியபடி இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போலாம்னாங்க ஒடியாவோ. இன்னைக்கு நாங்க செய்ய போற ஆசனங்கள் நின்று இந்த சிவரை பிடிச்சு கொண்டு சிவரை வச்சுக்கொண்டு நாங்க என்ன பயிற்சி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஒத்துழைப்பு மணியக்காக சரியா இருக்குன்னு நினைக்கிறது இல்லையா? அந்த சிவர் பகுதி தான் அதான் நம்மளுடைய கதிரையை இதென்று அந்த பயிற்சி அதுல ரெண்டு செய்வோம். நிறைய செய்யலாம், நிறைய பயிற்சி இருக்கு. இது எங்களுக்கு உகந்ததென்று எடுத்து செய்யக்கூடிய பயிற்சி. இது இலகுவா இருக்கும், இலகுவா இருக்கும். சரியான நீங்க நாளைக்கு இருக்கா? நாளைக்கு இல்லை வாணிகா, செவ்வாய்க்கிழமை. செவ்வாயும் இல்லை, வேலைக்கு வேற சொல்லிவிட்டாரு. செவ்வாய் ஈவெண்ட் தான் இருந்தது வேலை. நீங்க காட்டிங்கன்னா நான் 2 பயிற்சி நல்ல இலகுவா இருக்கும். அது இப்ப நிறைய பயிற்சிகள் காட்டுறோம். அது எங்களுக்கு எது இலகுவா இருக்கும்னு பார்த்து பாருங்க, அதை நாங்க எடுத்துக்கொண்டு போவோம். ஞாயிற்றுக்கிழமையில எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்க நிறைய செய்யலாம். அதே நேரம் நாங்க நிறைய நாள் செய்யல, மலாசனம் செய்யல நிறைய நாள் நினைக்கிறேன். சிம்மாசனம் நாங்க நிறைய நாள் செய்யல. அப்படி சில பயிற்சிகள் நாங்க கிரகாலம் செய்யல, அதையும் செய்து வச்சுக்கொள்ளலாம். சரி, ஓடிவாங்கோ, நிமிந்திருந்து கொள்ளுங்கோ, கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் அரபத்மாசனம் போடுங்க. ஒரு காலமா இப்ப நான் இடது கால் போட்டுதான் வலது கால் ஒரு பத்மாசனம். அடி வயிற்று பகுதியில குதிக்கால் பட வேணும், நிமிந்திருக்க வேணும். எல்லாராலையும் முடியும் அது. கண்களை மூடி நிமிந்திருக்க வேணும். ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. கண்ணை மூடினபடி நாங்க செய்ய போற இந்த பயிற்சி எங்களுக்கு உகந்ததா இருக்கணும். என்னால முடிஞ்ச அளவு தான் செய்ய போறேன், குட்டி பயிற்சி தான் செய்ய போறேன், ஆசனங்களோடு செய்ய போறேன் என்று தயாராகி கொள்ள வேணும். நிறைய மூச்சொல்லுக்கு எடுத்து மெதுவா வெளியில விட்டுட்டு அப்படியே எழும்பி கைகால உதரை நாங்க தோப்பு கண்ணுக்கு போட போறோம். தூர வெய்யும் வீடியோவை டிவியில இருக்கிறோம், தூர போய் நின்று நாங்க செய்ய வேணும். சரி, நினைக்கிறேன். கையை நல்லா உதறி கொள்ளுவோம், காலை மெதுவா அசைச்சு கொள்ளுவோம். எவ்வளவு முடியுமோ ஒரு சின்ன ஓடல் துள்ளல் எல்லாம் நல்லா மடக்கி நீட்டி நிமித்தி குனிஞ்சு எழும்பி நிமிந்து எல்லாம்
சரி, அவந்திக்கா உங்களோட வீடியோவை சரியா செட் பண்ணுங்க. உங்களோட கால்கள்லாம் தெரியுது எங்களுக்கு. சரி, 10 எண்ணிக்கைக்கு ரெடி. காத வடிவா இறக்கி பிடிங்க. இல்ல கைய இப்படி இப்ப சரியா வந்தீங்க, நல்லா இருக்கு. இறக்கி பிடிச்சு கொண்டு 2 அளவு போறோம். மூச்சை விட்டு கொண்டு கீழே, மூச்சை விட்டு கொண்டு மேல. ரெடி, 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. மறுபடியும் காலம் அடிச்சு விடுங்கோ. கையை நல்லா ஆட்டி விடுங்கோ. மேல உயர்த்தி ஒரு கவிசிக்கி விடுங்கோ. நிறைய மூச்சு விடுறது. அப்படியே நாங்க தலைக்கு, களத்துக்கு, கையுக்கு, இடுப்புக்கு, காலுக்கு, முழங்காலுக்கு, பாதத்துக்கு செய்ய போறோம். தலைக்கு கழுத்தை கீழே குனிஞ்சு மேல மூச்சில கவனம் செலுத்தபடி மேல கீழே தலைய மட்டும் குனியறம் நிமிடம். குனியறம் நல்லா அண்ணாந்து பார்க்கிறோம். உடம்பு ஆடக்கூடாது. இடுப்புல இறுக்கி கைய பிடிச்சிருக்கிறோம். காலை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கிறோம். மூச்சில நல்ல கவனம் செலுத்தலாம். அப்படியே தலைய வலப்பக்கம் இடப்பக்கம், தலைய மட்டும் வலது இடது. நான் இந்த தடவை தெரியவே இல்லை. வலது இடது இடது. இப்ப அப்படியே கழுத்தை சுத்தி, தலையை சுத்தி வலது பக்கமா மெதுவா சாதாரண மூச்சுல நிமிர்ந்து நின்று கண்களை மூடினபடி அப்படியே மெதுவா ஒரு வட்டம். அதே போல மற்ற பக்கம் கழுத்து பகுதியை நோவடிக்காம மெதுவா அந்த வட்டத்தை செய்யும். கண்ணை முறுக்கி மூடக்கூட, சும்மா மடல மூடி இருக்கும். இது கழுத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி. இப்ப நாங்க 2 கையையும் சேர்த்து சுத்தப்புறம் காலை கொஞ்சம் இடவெளி விட்டு வச்சிருக்கோம். நிமிந்து நில்லுவோம். பார்வைய நீர வச்சிருக்கோம். மூச்சு நகவனம் வச்சுக்கொண்டு அப்படியே 2 கையையும் சேர்த்து மெதுவா சுத்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு கையாலையும் ஒருக்கா சுத்தி பாருங்க. அப்படி முன்னோக்கி எல்லாரும் செய்யக்கூடியவர்கள் தானே. அப்படி ஒரு வேகமான ஒரு சுத்து. அதே அப்படியே பின்னுக்கு நோகடிக்காம சின்னாக்கள் செய்தோம். அதே நிமிடத்தை அப்படியே ஒரு சாதாரண ஒரு வேகத்துல, உங்களால முடிஞ்ச அளவு வேகத்துல சுத்தி விடுங்கோ. அதே மெட்ட பக்கம் மூச்சுல. இப்ப நாங்க கொஞ்சம் இடவெளி விட்டுட்டு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சிட்டு நீர கைகளுக்கு நீர நீட்டி பிடிச்சிட்டு எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது கூட இளையவர்கள் எவ்வளவு வேகமா நீங்க திரும்ப முடியுமோ திரும்ப பாருங்கோ. நோக்கடிக்க கூடாது, விழுந்து போடக்கூடாது. இறக்கி பிடிச்சு கொண்டு எவ்வளவு வேகமா உங்களுக்கு முடியுமோ செய்வார். இப்படி 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 அது ஒரு வேகம். வீட்டு சத்தம் வருது. நீதி உங்கள் வீட்டில் தானா? சரி, இது எவ்வளவு வேகமா செய்ய முடியுமா? அவந்திக்கான நல்ல வேகமா இப்படி
திரும்புவார்கள். அப்ப திரும்பிக் கொள்ளலாம். அப்ப கால் ஆடக்கூடாது, பாதம் மேல இருக்கும், அழுத்தி வச்சிடணும் பாதத்தை. சரி, இப்ப அதே பெரிய வட்டம் இடுப்புக்கு காலை அகலமா வச்சிருக்கிறோம், கையை இட்டுப்பு புடி பிடிக்கிறோம், சாதாரண மூச்சு ரெண்டு பெரிய வட்டத்தையும் போடுறோம். அதுக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துல ஆறுதலா செய்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதிகரிக்கலாம் என்னீங்கன்னா அதை கூட கொஞ்சம் வேகத்தை கொட்டிக்கொள்ளலாம். கூட்டினா நான் நோகடிப்பேன் என்று சொன்னா வேண்டாம். இப்ப கட்டி மூச்சுல கவனம் செலுத்தினபடி நல்ல வடிவா நல்ல இலகுவாக இருக்கு இந்த பயிற்சி. பெரிய வட்டம். இப்ப 8 முன்பகத்தால 8 அப்படியே ரிவர்ஸ் போர்ட் மா 8. சரி, இப்ப நாங்க இந்த இடுப்புல வச்சிருக்கிற கையை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் இடைவெளியோட முழங்கால வச்சுட்டு நிமிந்து வராம நிமிந்து கூடி கொண்டு வராம கொஞ்சம் வந்து வட்டமா 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ഇതിലും முழங்கால் நோகையில என்னால வேகமா செய்ய முடியும்னா கொஞ்சம் ஸ்பீடா கூட்டி வடிவா செய்யணும். சரி, இப்ப பாதத்துக்கு போகும் போல வடிவா விரல் எலுமிட்டு விரல்ல ஓடியாமோ விரல்ல இது ஓடலாம் இல்லையா, நீதி நான் எல்லா வேலையும் முடியும். ஆனா விரல்ல புதி தூக்குப்பட்டிருப்போம். அப்ப கை உதற வேணும். சரி, இப்ப நாங்கள் குதியில விரல் மேல தூக்குப்பட்டிருப்போம். சாதாரண மூச்சு. இப்ப குதி. இப்ப பக்கவாட்டு காலை நல்ல பக்கமா எழுதிட்டு கைய நல்லா உதறினபடி பக்க கால உள்கால் படக்கூடாது நிலத்துல, பக்கமா சரித்து வைக்கும். இப்ப சவட்டி உள்ளுக்கு சரி. இப்ப நாங்க விரல்ல வாரம் கொதியில வாரம், விரல்ல வாரம் கொதி, விரல் கொதி, விரல் கொதி. இப்ப ஒரு கால் நிலத்துல ஒரு கால் விரல் மாறி இப்ப வந்து கால் விரல் மற்ற கால் நிலம். அப்ப நின்றபடி ஊர்ற போல ஒரு விதி வரும். ஆனா வடிவா அந்த பாதத்தை அசைச்சு கொள்ளும். நாக்குள் இணைஞ்சு கொள்ளுவோம். மெது ஓட்டம் கொஞ்சம் வேகத்தை அதிகரிச்சு பாருங்க. ஒரு கால் மேல வர ஒரு கால் கீழே வர. மெதுவா செய்தாலும் அது நல்ல பயிற்சி தான். நல்லாதான் இருக்கு. நல்ல இந்த விரல்களுக்கு நல்ல பணிக்கா, பாதத்துக்கு நல்லா கொஞ்சம் பிடிச்சுக்கொண்டு நிக்கணும். சில வேளை தலைச்சு கவனமா இருக்கணும். ஆனா நல்ல பயிற்சி. இந்த நேரம் மூடிக்கொண்டு கை மேல வரலாம் கீழே வரலாம். ஆனா கால் அங்க அசைவில இருக்கும். இப்படி கூட செய்யலாம். மூச்சிலையும் கவனம், கை வேலை செய்யுது, மூச்சில கவனம் இருக்குது. கால் விரல்ல நிக்கிறோம், இது நிக்கிறோம், இப்படியும் செய்யலாம். இது நல்லா இருக்கு, பார்க்க டிவிக்கு நல்லா இருக்கும். அதையும் பார்க்கத்தாங்களா? இது இந்த அவ்வளவு நல்லா நம்ம உடலை அசைக்கலாம். இப்ப பக்கவாட்டு குதஞ்சு விடுவோம். கால அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு, முன்னுக்கு பின்னுக்கு, முன்னுக்கு பின். இப்ப நாங்க சிவரோட சொல்ல பயிற்சி அது இதுதான். இது எந்த வீட்டு சிவர் பக்கத்து வீட்டு சிவர் அங்கால. சரி, இப்படி நின்றுட்டு பக்கத்துலயே போய் நிக்கிறோம். வடிவா கையை பிடிச்சு கொண்டு இப்ப வலது கால் பக்கம் தான் சிவரோட இருக்குது. இடது கால் வைக்க இங்க உங்களுக்கு தெரியுது. இப்ப வலது கால் பக்கத்தை கீழே வச்சுட்டு இடது காலை முன்னுக்கு பின்னுக்கு மாட்டணும். நீங்க வேணும்னா கையையும் சேர்த்து ஆட்டிக்கொள்ளலாம். சிவர வடிவா பிடிச்சு கொள்ளுவோம். பிடிக்காமலே நீங்க செய்யக்கூடிய ஆகலண்டா
நீங்க பிடிக்காம செய்யுங்க. இந்த நிலத்துல வச்சிருக்கிறார்கள் அப்படியே நீரை இருக்கவே அத பின்னுக்கும் முன்னுக்கும் எவ்வளவு உங்களுக்கு உயரமா ஆட்ட முடியும் என்றாலும் ஆட்டிக்கொள்ளு. அப்ப நாங்க சிவரை இப்ப அதே மாதிரி மற்ற பக்கம் திரும்பிட்டேன். வடிவா சிவரை பிடிச்சிருக்கிறோம், நேர நிற்கிறோம், இடது கால கீழே ஊண்டி இருக்கிறது, வலது கால முன்னுக்கும் பின்னுக்கும் ஆட்டு. ஆனா நேர நிக்கணும், காலாட்டுறதும் முன்னுக்கும் பின்னுக்குமா இருக்கும். ஆனா பிடிச்சு கொண்டுதான் நான் இதை செய்வேன். நல்லொரு பயிற்சி. அதே மாதிரி கையையும் நீங்க ஆட்டிக்கொள்ளலாம் காலோட சேர்த்து. சரி, இது ஒரு பயிற்சி. எவ்வளவு இங்கால எண்ணிக்கை செய்யறோமோ அங்கால எண்ணிக்கை செய்யுது. இப்ப சிவர்கள் இருக்கிறபடியால கொஞ்சம் சிவருக்கு தள்ளி இருந்து கையை எப்படி வச்சுட்டு மூக்க கொண்டே முட்டிட்டு எழும்ப விளங்கம் நினைக்கிறேன். இப்படி கொஞ்சம் இடவெளி விடுறோம், கையை பக்கத்துல வச்சு சிவரோட முட்டிட்டு மூக்க முட்டுறது. சிவர் இப்படி முட்டிட்டு கும்பிடுறது, கையை எடுத்துக்கொண்டு மணியக்கா கும்பிடுவோம். இப்படி செய்துட்டு மூக்க முட்டிட்டு இப்படி இப்படி இப்படி. ஆனா இந்த வளையாம பார்ப்போம். இந்த மூக்க முட்டு எடுத்து வைக்க கையை எடுத்துக்கொண்டே கும்பிடுவோம். மேல வரைக்க மேல வாங்குவோம், ரெண்டு கையும் ஒண்டா சேருவோம். திருப்ப நீதிரி விளங்கிட்டுதான் 10 எண்ணிக்கை. 1 2 3 கால் சேர்த்திருக்கணும், கொஞ்சம் இடவெளி இருக்கணும். கையை இப்படி விரிச்சு பிடிச்சிட்டு சிவர்ல ஒன்றை அழுத்தி பிடிச்சிட்டு மூக்க முட்டிட்டு கைய ஒன்றோடு சேர்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூக்க முட்டினீங்களா எல்லாரும்? இது என்னத்துக்கு இந்த பயிற்சி? இந்த கைப்பு இந்த கை புஜங்களுக்கு நல்லா கையை சிவர் இருக்கிறது வைங்கோ. இந்த கையை நல்லா இப்படி வச்சுட்டு இங்க போய் முட்டிட்டு மூக்க முட்டிட்டு இப்படி இப்படி இப்படி. இங்க கீழே கால் வடிவா சேர்த்து வச்சிருக்கணும், பின்பக்கம் நீர வடிவா இருக்கணும், கொஞ்சம் சரி. நல்ல ஒரு பயிற்சி. சரி, இப்ப நாங்க அதே சிவரில நீதி யோக்கியா விளங்குதா? நீதி நல்லா இருக்கு. இப்ப நாங்க அந்த இதுக்கு முதல்ல செய்தது சிவரை பிடிச்சிட்டு வலது பக்கம் அந்த கால் வலது காலங்கால் இருக்கும், ஆனா இடது காலத்தான் ஆட்டுறதுன்னு. ஆனா சில பேருக்கு மாறி ஆட்ட கொடுக்கணும், மாறி ஆட்டலாம். பிடிச்சு கொண்டு செய்யறதுதான் முக்கியம். நான் சொல்றதுக்காக நான் செய்ததை சொல்லலாம், ஆனா நீங்க மாறி கூட ஆடி மாறி ஆட்டு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நோகாம வலிக்காம செய்தா சரி. இதுல நிற்கும் போது இடவெளி இருக்கணும், இங்க இருக்கணும், உடம்பு நேரம் இப்படி குனிஞ்சு கொண்டு இப்படி எல்லாம் போய் நின்று செய்யக்கூடாது. நேரா இருக்கணும். நேரா இப்படி கீழே புஷ்அப் செய்வாங்க, என்ன நீதி அது மாதிரி வேணுமா? அது நீதி செய்ய மாட்டீங்களா? கீழே புஷ்அப் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அதான் நாங்க தெரியுமா? இப்படி இப்படி எழும்புறதா அதைத்தான் பண்ணிக்க நாங்க நின்று கொண்டு அதுல செய்யறது. அதை செய்யறோமா? சரி, இப்ப நாங்க சிவர் இருக்குது, நாங்க சிவருக்கு பின்னு காணிக்கிறோம். ஒரு கொஞ்சம் இடவெளி விட்டு கால் சேர்த்து கைய வடிவா பக்கத்துல அடிக்கிறீங்க, கொஞ்சம் காலுக்கு இடவெளியும் விடுவோம். இப்ப நாங்க திரும்பி பின்னுக்கு திரும்பி போய் இந்த ரெண்டு கை உள்ளாங்க இருக்கோ அதை சிவர்ல வைக்கும். ஆனா இந்த கால் நேரையே பார்த்தபடி இருக்கும். கழுத்து மட்டும் கையை எப்படி வச்சிருக்கிறோம், கால்ல இடவெளி வச்சிருக்கிறோம், இப்படி செய்யறோம் வா, இப்படி செய்யறோம் வா. மாறி மாறி வரைக்கிறோம், வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் நாங்க நீதிரி செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இடவெளி வடிவா பின்னுக்கு திரும்பி வைக்கணும். இப்படி தொடர்ச்சியா அங்கால வச்சு அங்காலையும் வைக்கலாம். அந்த உங்களுக்கு ஒரு சின்ன இடவெளி வேணும்னா நடுவில வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படி வைக்கலாம். நேரடியாக கொண்டு போய் வைக்கலாம். கவனிக்கா செய்யணும்.
ஓம். அவந்திகா முதல்ல காலை நேர வச்சிருக்கோம். உங்க நீதினியக்கா கால் இறக்காமலே எவ்வளவு திரும்புறாரோ அவ்வளவு திரும்புறாரு. நகுல் நீங்கள் இது இடுப்புக்குரிய பயிற்சி. இடுப்பு இதுகளுக்கு நல்ல முறைங்க விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். உள்ளங்க எவ்வளவு திரும்பி போய் வைக்க முடியுமோ வச்சுட்டு வாங்க. இதுல ஒரு சின்ன பிரேக் வேணுமெண்டா நீங்க கை ரெண்டையும் நடுவுல சேர்த்துட்டு பேர்ந்து வைக்கலாம். அல்ல டிரெக்டாகி நீங்க கொண்டையும் வைக்கலாம். சரி, இப்ப ஒரு 10 எண்ணிக்கைக்கு செய்வோம் எல்லாரும் சேர்ந்து. ரெடி? உனக்கு வச்சுட்டு ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது சின்ன பயிற்சி தான், அவ்வளவு நல்ல பயிற்சி. அதோட இன்னொரு பயிற்சி, நல்லா சிகரோட்ட போய் நின்று இந்த கைய சிகரோட கொண்டு போய் சிகரோடையே கொண்டு வா. அவ்வளவுதான். நல்லா குதிக்கால சிவரோட படுகிறோம், கையையும் சிவரோட படுறோம். மணிக்கா கீழே வாரம் மேல, கீழே மேல. ஆனா சிவர்தான் கால் மடக்க கூடாது, நிமிந்து நிக்கிறது. இது கையும் கீழே மேல, கீழே மேல, கீழே மேல. இப்படி வரும். சரியா? இது சிவரின் உதவியோட வச்சுக்கொண்டு செய்யற பயிற்சி. சும்மா நிலம் செய்யலாம். இது உதவியோட செய்யறது கொஞ்சம் நல்லது. தலை சுத்தம் விடும் அந்த பிடிச்சு கொண்டு செய்யறோம் கொஞ்சம் கூட செய்வீங்க அந்த இதுக்காக. மற்றது உதவியும் கிடைக்கும். அதே நேரம் மேலையும் நாம கொண்டு போய் இப்படி செய்யறோம். முதல் கீழையும் மேலையும் செய்யறாங்க, இப்ப மேலையும் கீழையும் இடையிலையும் நிக்கணும். இப்படி வந்து இப்படி கை கும்பிட வருகிறது இல்லை என்றாக்கள் இந்த உதவியோட வந்து செய்யிக்க அதுக்கு இது சப்போர்ட் கிடைக்கும். அப்ப நாங்க செய்வோம் நினைப்பிடம். அதாவது காலையும் அவன் நேர வச்சிருக்கிறோம், நிமிந்து நிற்பினோம். யாருக்கு எது முடியுமோ அது மாதிரி இந்த பயிற்சி எடுக்கலாம். சரி, சிறப்பு. இப்ப சிவரோடைய செய்யற முடியல, வாடிக்கா செய்ய முடியுமோ அர்த்தகலாசனத்துக்கு வரணும். அர்த்தகலாசனம் செய்யுங்க சிவரின் உதவியோட. மணிக்கா சுவிஸ் வரும்போது காட்டி தந்துதான் சிவரின் உதவியோட இப்படி எல் வடிவில படுப்போம். இது இது பிருஷ்டபாகம் வந்து இந்த சிவரோட படுகுது. கால் மடிக்க கூடாது, உள்ளாய சிவரோட படவும். இந்த கைய பின்னோக்கி பாலாசனத்துக்கு முன்னோக்கி வைப்போம், அந்த இதுல வைக்கும். பிறகு முன்னு கிடக்கும், பிறகு பின்ன கிடக்கும். ஆனா கால் முழங்கால் மடிக்க கூடாது, நிமித்தி வைக்கணும். பிருஷ்டபாகம் சிவரோட பட வேணும். இதுலயும் இருந்து கொண்டு இந்த காலை நல்லா எவ்வளவு உங்களை திறக்க முடியுமோ கீழே இறக்கலாம். அதே மாதிரி வரலாம். இது அந்த உதவியோட செய்யற மாதிரி இருக்கு. இது ஆக கிட்ட வருதுண்டா கூட நாங்க நல்லா பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி வந்தது கூட செய்யலாம். பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் உடனே முட்டுப்படாது. இப்படி வந்துட்டு கூட இந்த பகுதிக்கு காலாசிச்சு கொள்ளலாம். அதுவும் சிவந்த உதவியோட. இந்த ஆசனத்துல பேர் என்ன? அர்த்தகலாசனம். அர்த்தகலாசனம். சிறப்பு. இந்த ஆசனத்துக்குரிய பயிற்சி தான் இது. அது உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். வந்ததா? அங்க நீதி பார்ப்போம். வாழ்த்துக்கள். காலை கீழே ஒண்ணு முடியும். ஒரு பக்கம் வாழ்த்துக்கள், மற்ற பக்கம். அப்ப கை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தான். கீழே மேலாங்க. உங்களுக்கு இடஞ்சிருந்தா வேண்டாம், பக்கவாட்டை போட்டு. நகுல் நீங்கள் சிவர் பக்கம் போக இல்லை. சரி, அவந்திக்கா நீங்க சரி காட்டுங்க. இப்படியா? ஓ, ஆனா உங்களோட கால்கள் தான் தெரியுது. நீதினி பிருஷ்டபாகம் எல்லாம் ஒட்டி சரியான நேர்ல இருந்த நீங்கள் நகுல் மற்ற பக்கம் திரும்பி இருந்தா வரும். செய்ய முடியாது. சரி, அப்ப சரி. ஆனா பயிற்சி எடுங்க நகுல். இல்ல, எனக்கு அந்த சிவருக்கு போனா அது அப்ப திறந்துடும். சரி சரி, ஓகே. இப்ப அவந்திகா செய்ய போறா. பாப்போம். அவந்திகா பின்னுக்கு நல்லா போய் முட்டுப்பட வேணும். காலம் அடிக்காம முதல்ல நேரம் நீட்டுவோம். அநேகா விளங்கிட்டு நினைக்கிறேன். ஓகே, சரியான நல்ல ஆசனம். கேட்டுக்கா. வாழ்த்துக்கள் அவந்திகா. எனக்கு நான் அந்த மட்ரஸ் பக்கம் செய்தேன். சுவர் காணாதல்ல. காணாதான். சரி,
நன்றி அவந்திகா, வாழ்த்துக்கள். சரி, இப்ப நான் மெலாசனம் கண்ணா செய்யலன்னு சொல்லி நான் மெலாசனத்துக்கு மாறுவோம். அதுக்கும் நீங்க சிவந்த உதவியோட செய்யும் போது இலகுவார். யா, ஏன்னா நாங்க இங்க பழக்கம் குறைவு, விழுந்து போடாம இப்படி இருந்து பின்னோக்கி இப்படி இருக்கவும். எவ்வளவுக்கு இடைவெளி வைக்க முடியுமோ, எவ்வளவு நிமிர முடியுமோ நமக்கு நம்மளுடையாங்க அவந்திகா. கைய நல்லா முழங்கையால முழங்கால தள்ளி 2 கையை ஒன்றோட சேர்த்து பார்வையை நேர வைக்கிறது. காலை விரிச்சு கீழே இப்படி இருக்கணும், நிமிர்ந்து இருக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இந்த ஆசனம் அவ்வளவு ஒரு நல்ல ஆசனம். ஈஸியா வருது நான் இதுல உங்களுக்கு சிறப்பு. சரி, இதையும் சிவனின் உதவியோட செய்யறது இலகுவானிக்கா. சிவரோட சேர்ந்து போயிருக்கிறது இல்லை, இங்க பழக்கம் பேலன்ஸோட இருக்கிறது. மற்றது நாங்க செய்ய போற ஆசனம் சிம்மாசனம். முதல்ல வச்சிராசனம். இந்த வச்சிராசனம்ன்றதே மிக முக்கியம். இப்படி நிக்கிறோம், காலை நிமித்தி வைக்கிறோம், அந்த காலுக்கு மேல போய் இருக்கிறோம், முழங்கால் நிலையம் சேர்க்கிறோம், நிமிந்து இருக்கிறோம். இது வச்சிராசனம். இந்த நிலையில சாப்பிட்ட உடனே இருந்தா கூட அவ்வளவு நல்ல பயிற்சி. வட்டிகா நிமிந்து இருக்க வேணாம், கண்களை மூடோடும், காலை நோகடிக்க கூடாது. நோகுதுண்டா கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேணும். அதே நேரம் குதிர வச்சிருக்க கூடாது, கீழே வச்சிருக்கணும், முழங்கால் சேர்த்திருக்கோம். சரி, இப்ப அந்த கையை கொண்டு வந்து அப்படியே சேர்த்து விரலோட சேர்த்து முழங்காலுக்கு பக்கத்துல வச்சு அப்படியே நிமிந்து பார்க்கணும். கொஞ்சம் சரிஞ்சு கழுத்து நல்லா இழுவிண்ட வேணும், மேல் நோக்கி இழுவிண்டு, நல்லா நிமிரவும் கூடாது, ஓரளவுக்கு இழுவிண்டு முன்னோக்கம் கொஞ்சம் தள்ளிப்பட்டிருக்கணும். அந்த முதுகு பகுதி கூனியும் வரக்கூடாது, கொஞ்சம் நீட்டி முன்னோக்கி தள்ளிட்டு மேல பார்க்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா இருக்கும். இது சிம்மாசனம். இதுல இருந்து அப்படி வாரதுன்றது இப்படி இருக்கிறோம். இங்க நாங்க முள்ளதண்ட நேர வச்சிருக்கிறோம். அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் முள்ளதண்ட முன்னோக்கி தள்ளி முழங்கால்களுக்கு பக்கத்துல கொண்டே கையை வச்சு நிமிந்து பார்க்கும். அப்ப உங்களுக்கு இங்க இடத்துல ஒரு நோண்டு வரும், கழுத்து பகுதி நல்லா இழுவென்று இருக்கும். அவ்வளவு நல்லா அந்த பார்வையும் மேல இருக்கு. விளங்கிட்டு நினைக்கிறேன். அது சிம்மாசனம். கோமுகாசனம். யாருக்கு நினைவு இருக்கு கோமுகாசனம்? நகுல் சொல்லுங்க, யாருக்கு பிடிச்ச ஆசனம்? நகுல் உங்களுக்கு? சரி சொல்லு. அப்ப எதுன்னு தெரியல உங்களுக்கு? நான் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. இப்படி இருக்கிறது அது 2 முழங்காலும் சேர்த்து இப்படி போட்டு எவ்வளவு உங்கள முடியுமோ அந்த கால்களை பக்கத்துல வச்சுட்டு கைகளை இப்படி அந்த 2 காலையும் பிடிச்சிட்டு இப்படி ஆனா வடிவா இருக்கணும். இப்படி கெண்டி கொண்டு எல்லாம் ஒற்றை இதுல இருக்கக்கூடாது, அப்படியே இருக்க வேணும் நடத. அப்ப இந்த 2 காலையும் அகலமா வச்சுட்டு, மகாத்மா காந்தி இப்படித்தான் நினைகம் இருப்பார், பார்த்திருப்பீங்கன்னா. அப்படியே மாத்தி சில பேருக்கு ஒரு கால் வரும், சில பேருக்கு ஒரு கால் வராது. காலை இருக்க பழக்கப்படுத்தீங்கன்னா சரி. சரியா? வேற இல்லையா? சரி, பயிற்சி செய்யலாம். சரியா? வித்தியாசம் நல்லா பயிற்சி எடுங்க. ஆனா செய்தீங்கன்னு சொன்னா இந்த பயிற்சிக்கு வேண்டாம், ஒரு கால பின்னுக்கு வச்சு மற்ற கால பின்னுக்கு வச்சிருந்து பழகுவோம் இல்ல, அந்த பயிற்சி எடுக்கும். இப்ப இப்படி இருந்த மாட்டீங்களா? இப்ப வலது கால் நான் முன்னுக்கு வச்சிருக்கிறேன், வலது காலின் முழங்கால் இருக்கല്ലോ அந்த பக்கத்துல நெத்திய போய் முட்டோம். அப்ப இந்த கைய உதவி கிடைக்கலாம், எடுத்து போட்டு வடிவா போய் கீழே குனிஞ்சு முட்டலாம். அதையும் அந்த முன்னோக்கி பார்த்து போய் குனியணும். பிறகு மாறி இப்ப இடது கால் முன்னுக்கு, இடது காலின் குதிக்காலுக்கு பின்னுக்கு வலது காலின் முழங்கால் பக்கத்துல வச்சிருக்கிறோம். அப்ப முழங்காலுக்கு முன்னுக்கு தலையை கொண்டே வைக்க போறோம். அப்ப கை உதவிக்கு ரெடி மெதுவா போய்
நெற்றிய முட்டலாம். அப்படியே மெதுவா எழுப்பலாம். அத மாறி மாறி ஒரு 2 எண்ணிக்கை இப்படி வார நெத்தி மாறி நெற்றி இப்படி பயிற்சி செய்து கொண்டு வந்து இந்த கோமுகாசனத்துக்கு வரலாம். மாறி சில பேருக்கு இவ்வளவுதான் விரும்பினா கொஞ்சம் இழுத்து போட்டுட்டு இந்த பயிற்சியம் செய்ய அது வேற மாங்க. சரி, யாருக்கு வேற என்ன ஆசனம் செய்ய வேணும் என்று இருக்குது? அல்லது இந்த ஆசனம் செய்ய வேணும் அல்லது மறந்துட்டம் கண்ணால் செய்யலன்னா மணிக்கா எனக்கு இந்த ஆசனம் வர இல்ல. கோமுகாசனமா? கோமுகாசனம் அது முட்டை இல்ல தானே, பரவாயில்ல. ஆனா மணிக்கா இதை விட்ட பயிற்சி செய்யும் சொல்லியிருந்தோ, இந்த காலை முன்னுக்கு வச்சு இத பின்னுக்கு வச்சு அதெல்லாம் வருது. ஆனா குனி அந்த முட்டுது இல்ல. இது முட்டுது இல்ல எப்படி? அது பயிற்சியில கொண்டு வரைக்கும் செய்ய முடியும். இது சரி இருக்கிறது வருது. முட்டுறது இருக்கிறது நாங்க அப்படி கேந்தி கொண்டிருக்க கூட வடிவாக்கில இருக்கும். அது எப்படி இருந்திருந்த பலகாரங்கள் வந்து சில விட முழங்காலுக்கு நோகப்பாக்க நோகடிக்காம செய்யணும். சில கிடைக்கும். மற்றது நாங்க வண்ணாதி பூச்சி ஆசனம் செய்துட்டு நிறைவு கொண்டு வரணும். ரெடி. வண்ணாதி பூச்சி ஆசனம் அவ்வளவு நல்ல ஆசனம். கால் இந்த தசை நார்கள் இந்த நரம்புகள் எல்லாத்தையும் விட வைக்கும். எல்லாரெல்லாம் டக்குன்னு செய்ய முடியாது. நிறைய பேர் எல்லா ஆசனமும் செய்யணும். ஆனா வண்ணாதி பூச்சி ஆசனம் வராது. வெறுதவர்கள் முயற்சி செய்து அதை பயிற்சியில வச்சிருக்கிறது நல்லா. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே சைட்டுக்கு பக்கவாட்டுக்கு நாங்க எல்லாம் சாந்தி ஆசனம் இன்றைக்கு செய்ய போறோம். மிந்த படத்திற்கு அப்புறம் சாந்தி ஆசனம் இன்றைக்கு வரலாம். சரி, நீங்க இந்த படத்துல இருந்து காலை சேர்த்து சாந்தியாசன நிலை, கைய மேல் நோக்கி வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே நிமிந்து படுத்துருங்கோ. கொஞ்சம் காலை அகலமா வச்சிருங்கோ. கால்களை அப்படியே அடிச்சு போட்ட மாதிரின்னு சொல்லிடணும். அது மாதிரி உயிரற்ற உடல் மாதிரி உணர்ந்து அப்படியே கண்களை இறுக்க மூடாம மெதுவா மூடி சிரிச்சபடி பல்லு நிறமொன்னும் ஒட்டாம நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்லா கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி, எல்லா வரிகளையும் நான் நினைச்சு கொள்ள போறேன். என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. எந்த இடத்துலயும் ஒரு நோவோ வலியோ ஒன்றுமே இல்லை. நான் நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறேன். எனக்காக பிறகு ஒவ்வொரு நாளையும் நான் அனுபவிக்க காத்திருக்கிறேன் என்று என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நினைச்சு கொள்வோம். குதிக்கால், குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், தொடை பகுதிகள், பிருஷ்ட பாகம், நாரி, தண்டுவடம், முள்ளந்தண்டு, முதுகில் உள்ள உடல் உறுப்புகள் எல்லாம் நினைத்து கைகளுக்கு வந்து புஜங்கள், தோல் மூட்டுக்களை நினைச்சு எங்களுடைய கைகள், 2 கைகள், உள்ளங்கைகள், விரல்கள் ஒவ்வொன்றும், நகங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பிறடி பக்கம் வந்து கழுத்து மேல் பகுதி, தலையில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து எங்களுடைய தலைமுடி என்ற ஒவ்வொரு வேர்க்கால்கள், நெற்றி, புருவம், கண்கள், மூக்கு துவாரங்கள், பற்கள், எங்களுடைய உதடுகள், நாடி, கன்னங்கள், எங்களுடைய செவிகள், எங்களுடைய விழிகள் எல்லாவற்றையும் வைத்து கழுத்தின் முன்பகுதி, தொடை, உள்பகுதி, தொடை, கழுத்துக்கு உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் வைத்து பிஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில உள்ள உள்ளுறுப்புகள் அத்தனையும், எங்களுடைய இதயம், சுவாசப்பை எல்லாவற்றையும் வைத்து வயிற்றுறுப்புகள், வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் நினைத்து கல்லீரல், மண்ணீரல் எல்லாம், சிலக்குடல், மலக்குடல் எல்லாம் நல்ல ஆரோக்கியமா நல்ல செயல்பாட்டோடு நடந்து கொண்டிருக்குது. எங்களுடைய அடிவயிற்று பகுதி, தொடைப்பகுதி, முழங்கால்கள், கால்களுக்கு கீழே உள்ள பகுதிகள், கணுக்கால்கள், முன்கணுக்கால், பாதங்கள் என்று ஒவ்வொன்றாய் நினைத்து ஒவ்வொரு விரல்கள் எல்லாம் நினைத்து, சின்ன விரல் ஒவ்வொரு விரல் நினைத்து, ஏதாவது ஒரு இடத்துல வலியோ நோவோ இருந்தா அதை விட்டு போயிட வேண்டும். இந்த பெருவிரலால் ஆட்டி துரத்தி வெற்ற வேண்டும் என்றாலும் நாளை நல
மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைத்து அப்படியே திரும்பி இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து இடது கைய கொடுத்து தலைக்கு வலது கைய மார்பகத்துக்கு முன்னுக்கு வச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி படத்திருந்துட்டு பிறகு வலது காலை ஊண்டி இப்படி நிமிந்து ரொம்ப வேண்டும். எழும்பி கண்களை மூடியபடியே 2 கையை முன்னுக்கு எடுத்து நிமிந்திருந்து உறைஞ்சி கண்களுக்கு மேலொட்டி நிறைவாக பற்றி ஓடி வந்து நினைந்திருந்த உறவுகளுக்கும் என்னுடைய வாணிமோகன் அவர்களுக்கும் நகுல் அவந்திகா நேதிக்கும் வந்துட்டது அடுத்த வாரம் நினைச்சு பண்ணுவோம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி அவந்திகா, நன்றி 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 ரஜினி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஆசிரியர் ரஜினி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த புதன் நினைக்கிறேன். மணிக்க புதன்மை புதன்கிழமை. ஓகே, நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.